இயேசு கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்ட பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளை கூட கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிற வேத பகுதி ஏசாயா 41 அதிகாரம் 6வது வசனம். ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறார். ஆமாங்க தேவ ஜனங்களே, இந்த நாள்ல கூட நம்ம சகோதரருக்கு சகோதரன் நம்ம ஒத்தாசை செய்து கொள்ளணுங்க. இந்த வேளை நம்ம பார்த்தோம்னா அநேக நண்பர்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. ஆவிக்குரிய நண்பர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதே கர்த்தர் அறியாத நண்பர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. சகோதரர்கள் சகோதரியா நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இந்த வேளை நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம பிடிச்சவர்களுக்கு மாத்திரம் நம்ம உதவி செய்கிறோங்க. பிடிக்காதவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏராளமான பேர் நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வேலையில கர்த்தர் அறிந்த ஜனங்கள் நம்ம எல்லாருக்குமே உதவி செய்யும் கரங்களா இருக்கணுங்க. நமக்கு பிடிச்சவர்கள் இவர்கள் இந்த மாதிரின்னு சொல்லி அவருடைய கேரக்டர் பார்த்து நம்ம ஒதுக்காதபடி நம்ம உதவி செய்யும் கரங்களா இருக்கணுங்க. சகோதரருக்கும் சகோதரிக்கும் நம்ம உதவி செய்யணுங்க. இந்த வேளை பார்த்தீங்கன்னா தாவீது தன்னுடைய சகோதரருக்காக உதவி செய்தாருங்க. ஆனா தாவீது தன் சகோதரர்கள் புறக்கணிச்சாரு. ஆனாலும் தாவீது தன் சகோதரன் சொல்லி அவர்கள் வெறுக்காம இருந்தாங்க. அதே போலதாங்க நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யும் கரங்களா இருக்கணுங்க. இந்த வேளை நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம உதவி செய்யும் கரங்களையும் மாற்றுவாரு. நம்ம உதவி செய்யும் காரியத்துக்குள்ளாக நடத்துவாருங்க. செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் தேவனான கர்த்தாவே, அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீர் ஏசாயா பகுதிக்கு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சகோதரருக்கும் அப்பா உதவி செய்யும் கரங்களா எங்களை மாற்றிடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த இருதயம் இல்லாது இருந்தாலும் ஆண்டவரே, உதவி செய்யும் இருதயம் இல்லாம இருந்தாலும் இந்த வேளை தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துக்குள்ளாக இருதயத்தை வைப்பீராக ஆண்டவரே. அப்பா நாங்களும் உதவி செய்யணும்னு சொல்லி அப்பா செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அன்பான கருத்தை கொண்டு ஆண்டவரை உதவி செய்யும் கரங்களா நீ மாற்றிடுவீராக ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தில் செபிக்க நல்ல தெய்வமே, ஆமென். God bless you. God bless you.